இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்களுடைய தீவக மக்கள் அடைந்த வலியை வெளியிலே கொண்டு பெற வேண்டும், அதற்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த ரீதியிலே பிரதேசமே பிரேரணை இருக்கு, சாட்சி இருக்கு, இரண்டையும் கொண்டு போய் நான் சிவில் கோர்ட்டோ ஏதோ போடுறதுக்காக தான் இன்றைக்கு இந்த தீர்மானமாய் கொண்டாந்து பல்கலைக்கழக மாணவர்களால் ஒரு நினைவு தூவி ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் அதில் மனித புதைகுழி உள்ளது என்றதை உறுதிப்படுத்தித்தான் வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியினூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். யாழ்ப்பாணம் மண்டைதீவு மனித புதைகுழிக்கு நீதியான ஒரு நியாயமான ஒரு விசாரணையை கோரி வேலனை பிரதேச சபையில் ஏகமனதாக ஒரு தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் வேலனை பிரதேச சபையினுடைய மாதாந்த அமர்வு நேற்றைய நாள் நடைபெற்றிருக்கிறது. தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் தான் நடைபெற்றிருக்கின்றது. அது மாத்திரமல்லாது சிஎஸ்ஐ குழுவினுடைய உறுப்பினர் சுவாமிநாதன் பிரகலாதன் இந்த மண்டைதீவு மனித புதைகுழி தொடர்பில் ஒரு பிரேரணை ஒன்றை முன்வைத்திருந்தார். அந்த பிரேரணைக்கு சபையில் இருந்திருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுடைய ஆதரவோடு ஏகமனதாக அந்த பிரேரணை நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. ஒரு இனவாதமற்ற ஒருவர் பொதுவாதம் பேசியிருக்கிறார். அவருடன் நான் ஒரு தமிழனாக, என் இனத்தை சார்ந்தவனாக, என் இனத்தின் வலியை உணர்ந்தவனாக, ஒரு இனம் என் மீது இது அடக்குமுறை மீது நான் பட்ட அவமானமும் வெறுப்பின் விளைவாக கடந்த காலங்களிலே இனம் சந்தித்த கசப்பான அனுபவத்தின் உண்மையாக நான் அந்த அடையாளப்படுத்தி இருக்கிறேன். அவருடைய பார்வையில் அது இனவாதமாக இருக்கலாம். என்னுடைய என்னுடைய எண்ணத்தினுடைய வலி அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்னோட நீங்க அதே கட்சியில சேர்ந்தவர்கள் செலவீனம் எடுப்பீங்கன்னா சரி, இல்லாட்டி நான் சொல்ற இடத்தை நீங்க தோண்டுங்க. அனைவருக்கும் வணக்கம். மனித புதைகுழிகள் தொடர்பான விடயத்தை அவர் முதலிலே சபையில் என்னிடம் மாதாந்த கூட்டத்திலே பிரேரணையாக முன்வையுங்கள் என்று சொன்னபோது சபை கூட்டத்தினுடைய அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டு இருந்த போதிலும் எங்களுடைய தீவக மக்கள் அடைந்த வலியை வெளியிலே கொண்டு பெற வேண்டும், அதற்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த ரீதியிலே எங்களுடைய தீவக மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டவர் என்ற அடிப்படையிலே இந்த பிரேரணையை நான் சபைக்கு எடுத்திருந்தேன். ஸோ இங்கு கூறின அனைத்து உறுப்பினர்களும், அதாவது இதில் அந்த கலந்துரையாடிய தங்கள் கருத்துக்களை கூறின அனைத்து உறுப்பினர்களும் ஒருமித்த கருத்தாக இந்த மனித புதைகுழியின் விசாரணை என்பது நடத்தப்பட வேண்டும், அந்த மனித புதைகுழியானது தோண்டப்பட வேண்டும் என்றுதான் எல்லாருமே உங்களுடைய கருத்துக்களை கூறியிருக்கின்றீர்கள். கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சார் அவர்கள் உடன் பாராளுமன்றத்தில் கதைத்த போது ஆதாரம் இல்லாத கதைகளை இங்கு கதைக்க வேண்டாம் என்று சொல்லி அதை கொச்சைப்படுத்தி இருந்தார்கள், கேலி செய்திருந்தார்கள். ஸோ அதற்குரிய ஆதாரத்திற்கு வலி சேர்க்கும் முகமாக கௌரவ உறுப்பினர் பிரகலாதன் கொண்டு வந்த இந்த பிரேரணையை நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்கிறோம். அந்த வகையில் இது தொடர்பாக நாங்கள் இங்கு கதைத்த விடயங்கள் அனைத்தையும் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு எழுத்து மூலமாக நாங்கள் அனுப்புகின்ற செயற்பாட்டிலே நான் ஈடுபடுவேன் என்ற இந்த இடத்திலே கூறிக்கொண்டு இது சம்பந்தமான அந்த விடயத்தை தொடர்ந்து நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த விடயம் பிரச்சனை இந்த தன்மை உணர்ந்து எமது பிரதேசத்தில் நடந்த பிரச்சனைக்கு பிரதேச மக்கள் நாங்கள் தலை சேர்க்க வேண்டும் என்ற தன்மை அறிந்து இந்த நிகழ்ச்சி நிரலில் சேர்த்ததற்கு நன்றி. அடுத்த விஷயம் சில ஒதுக்கப்பட்ட செலவினம் முடிஞ்சு 2ஆம் கட்ட செலவினம் ஒதுக்கப்பட்டு நடக்கும். அதே போல இதுவும் அவர்கள் சொல்லுகிறார்கள் சட்ட ரீதியாக அணுகும். அரசாங்கம் சட்ட ரீதியாக தான் நிறைய வணிகம் அரசாங்கம் நாங்கள் இதுல முக்கியமா வலியுறுத்துறது சர்வதேச விசாரணைக்கு நாங்க அர்த்தம் கொடுப்போம். எங்கட அரசாங்கத்தில் அது ஆணியா இருந்தாலும் பூமியா இருந்தாலும் சிங்கள அரசாங்கம் தான். எனவே சர்வதேச விசாரணைக்கு நாங்கள் சாட்சிகளை உட்படுத்துறதுக்கும் சர்வதேச விசாரணையை முன்னிறுத்துறதுக்கு தான் நாங்கள் இங்க இதுல கௌரவ உறுப்பினர் பிரகலாதன் கூறிய மாதிரி சாட்சிகளையும் தற்சமயம் உயிரோட சாட்சிகளையும் ஆதாரங்களையும் முன்வைத்து நீங்கள் சட்ட ரீதியாக அணுகுமிடத்தில் நிச்சயமாக எங்களுடைய அரசாங்கம் அதுக்கான நீதியை வழங்கும் என்றதான் கூற வந்தவரை ஒழிய இதை நீங்கள்
என்ன சொல்றது அந்த கருத்தை திசை திருப்ப வேண்டாம். அரசாங்கத்துக்கு நீங்கள் கடந்த கால அரசாங்கங்களை பற்றிய கதை எங்களுக்கு இந்த இடத்துல தேவையில்லை. இப்ப இருக்க எங்களுடைய அரசாங்கம் கண்டிப்பாக சாட்சிகளோட நீங்கள் சட்ட நடைமுறையின் கீழ் போனால் இதுக்குரிய நீதி வழங்கப்படும் எங்களுடைய அரசாங்கத்தால் என்றதை இந்த சபையில நான் குறிப்பிடுவோம். சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்காகத்தான் நான் இந்த பிரேரணையை முன்வைத்தேன். ஏனென்று சொன்னால் பிரதேச சபையில் தீர்மானம் இருக்கு, சாட்சிகள் இருக்கு. நான் மேற்கொண்டு போலீஸ் நீதிமன்ற நடவடிக்கையில் போவேன். அதுக்காகத்தான் இன்றைக்கு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. கௌரவ உறுப்பினரே, பிரதேச சபை பிரேரணை இருக்கு, சாட்சி இருக்கு. இரண்டையும் கொண்டு போய் நான் சிவில் கோர்ட்டோ ஏதோ போடுறதுக்காகத்தான் இன்றைக்கு இந்த தீர்மானத்தையே தீர்மானமாய் கொண்டாந்தேன். சும்மா வாக்கிட்டு தீர்மானமாக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்ல. இருக்கு. இந்த 3 பேர் காணாம போன ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பிள்ளைகள் காணாமல் போனதாண்ட அம்மாண்ட எழுத்து மூல கடிதம் மண்டரையில் இன்னும் இருக்கிறார். 3 பிள்ளைகள். அவர் நடந்த அத்தனை விஷயங்களையும் எழுதியிருக்கிறார். டக்ளஸை சந்தித்திருக்கிறார், டென்சில் கோப்பக்கடவை சந்தித்திருக்கிறார், மகேஸ்வரி வேலாயத்தை சந்தித்திருக்கிறார். இன்று வரை தேடிக் கொண்டிருக்கிறார் பிள்ளைகள் எங்கே என்று. சாட்சிகள் இல்லை, சாட்சிகள் இல்லை என்றால் இது என்ன? இது அவாவின் எழுத்து மூலம் தவிசாளர் அவர்களே. கௌரவ தவிசாளர் அவர்களே, சாட்சி இல்லை என்று யாரும் கூறவில்லை. சாட்சிகளோ இல்ல, வினோத் அவர்கள் ஆதாரம் இல்லை என்ற அடிப்படையில் தான் நான் எந்த ஒரு இடத்துலயும் ஆதாரம் இல்லை என்றதை சொல்ல ஆதாரம் இருக்கு, இடம் இருக்கு. ஆளும் கட்சி கொள்றீங்க, நான் காட்டுற இடத்தை கிண்டுங்க. செலவு நான் எடுக்கிறேன். எத்தனை லட்சம் போனாலும் அதுக்கு ஏற்ற நடவடிக்கை நன்றி. உண்மையாவே செம்மணியில் மனித புதைக்குழி அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அண்ணே அவர்கள் தீவை சொந்த இடமாக கொண்டவர், தீவ மக்களுக்கு பாரிய சேவைகளை ஆற்றியவர் என்ற அடிப்படையில் தீவகத்திலும் அதாவது மண்டதீவிலும் மனித புதைக்குழிகள் இருக்கு என்று பாராளுமன்றத்தில் தெரிவித்த போது தற்போது அரசாங்கத்தில் நீதி அமைச்சராக இருக்கின்றவர் அவ்வாறு ஒன்றும் இல்லை, அது காது வழி வந்த தகவல், ஆதாரமற்ற தகவல் என்று கூறி அந்த விடயத்தை மழுங்கடித்து இருட்டடிப்பு செய்திருந்தார். உண்மையாவே சரியாக இன்றைக்கு 35 வருடங்களுக்கு முன்னர், அதாவது 1990 ஆண்டு 8ஆம் மாதம் இதே மாதம் 25ஆம் திகதி மாலை பொழுதில் மண்டதீவில் ராணுவம் ஊடுருவுகிறது. அந்த இடத்தில் மண்டதீவு, அல்லப்பிட்டி, மங்கும்பான் பகுதிகளை சேர்ந்த 100கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் இதுவரை 84 பேர் இதுவரை எங்கவென்றே தெரியவில்லை, காணாமலாக்கப்பட்டுள்ளார்கள். மிகுதி சிறு எண்ணிக்கையானவர்கள் ஒரு அந்த மண்டதீவில் அந்த கால பகுதியில் மொரட்டுவையை சேர்ந்த ஒரு சிங்கள பெண்மணி இருந்ததாகவும் அந்த சிங்கள பெண்மணி ராணுவத்தினருடன் கதைத்து சில பேரை விடுதலை செய்ததாகவும், ஓரிருவரை முன்னாள் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் விடுதலை செய்ததாகவும், மற்றவர்கள் அனைவரும் கொல்லப்பட்டு கிணறுகளில் போடப்பட்டுள்ளார்கள். 3 கிணறுகள் இருந்தது. உண்மையாவே மண்டதீவில் 3 மனித புதைக்குழிகள் இருந்த இடத்தில் மீள்குடியேறிய கால பகுதியில் மண்டதீவு கிழக்கு தெரு 1ஆம் வட்டாரத்தில் முத்துமாரி அம்மன் கோயிலுக்கு முன்னால் உள்ள கிணற்று வேலை செய்யும் போது அங்கே 6 மனித சடலங்கள், கைகள் கட்டப்பட்டு கால்கள் கட்டப்பட்ட நிலையில்
6 மனித சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டன. அதன் பின்னர் 2004ஆம் ஆண்டு அதே 2ஆம் வட்டாரம் கிழக்கு தெரு தோட்டக்காணியில் இன்று வரை 55 தொடக்கம் 60 வரையான சடலங்கள் ஒரு கிணற்றில் இருக்கிறது. இது தொடர்பாக கண்கண்ட சாட்சிகளாக கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்ட ஓரிருவர் இன்று வரை உயிரோடு இருக்கிறார்கள் சாட்சிகளாக. இவ்வாறு 58 தொடக்கம் 60 சடலங்கள் அந்த கிணத்திலும், மண்டதீவு தேவாலயத்துக்கு முன்னால் இப்போது ஆர்சி வித்யாலயம் அமைந்துள்ள கிணத்தில் 7 தொடக்கம் 10 சடலங்கள் இருக்கிறது. இதற்கு அச்சமயத்தில் இவர்களை கிணத்தில் போடும்போது கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலையான ஓரிருவர் இன்று வரை உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களின் தகவலின்படியும் மற்றொரு 2004ஆம் ஆண்டு சமாதான கால பகுதியில் அதே 55 தொடக்கம் 60 சடலங்கள் உள்ள கிணறுகளில் பல்கலைக்கழக மாணவர்களால் ஓர் நினைவு தூவி ஒன்று ஸ்தாபிக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் அதில் மனித புதைகுழி உள்ளது என்றதை உறுதிப்படுத்தித்தான் அதில் மங்கும்பானை சேர்ந்த 3 பேர், அல்லப்பட்டியை சேர்ந்த 8 பேர், மிகுதி மண்டதீவை சேர்ந்தவர்கள் என்று அவர்கள் கைதாகி விடுதலையானவர்களின் 35 வருடங்களுக்கு முதல் நடந்த விடயம் என்றாலும் அவர்கள் தங்கள் ஞாபகத்தில் இருக்கிற விடயத்தை தெரிவித்திருந்தார்கள். அவ்வாறு நினைவு தூவி கட்டப்பட்டதும் பின்னர் சமாதானம் குழம்பிய கால போதில் அந்த நினைவு தூவியும் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. எனவே எமது பிரதேசத்தில், அதாவது எமது பிரதேசத்திலும் இன அழிப்பு நடந்தது என்றதையும் அந்த இன அழிப்பை ஆதாரங்களாக இன்றும் மண்டதீவில் 2 மனித புதைக்குழிகள் இருக்கிறது என்றதையும், இது ஆதாரமற்ற செயல் என்று கடந்து செல்லாமல் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், இது கட்டாயம் அகழ்ந்து உண்மைத்தன்மை உலகுக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்றதும், தீவிரத்திலும் இனப்படுகொலை நடந்தது என்பதை ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நான் தீர்மானமாக முன்வைக்கின்றேன்.